சாமந்தி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தமிழரசியோட ஆனிவர்சரிக்காக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கும். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஆதவ எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாமல் அவரோட கையிலேருந்து கீழே விழுந்து உடஞ்சிரும். அந்த சமயம் பார்த்து தமிழரசி அங்கே வராங்க. பார்வதி இதை பார்த்துட்டு ஆதவ அங்கேருந்து போக சொல்லிட்டு பார்வதி அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தமிழரசி பார்வதி தான் அதை உடைச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு பார்வதியை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அர்ஜுன் இதை பார்த்துட்டு நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் என்ன தான் அடிக்கணும், அதை நான் தான் உடைச்சேன் அப்படின்னு பழியை அவர் ஏற்றுக்கிறாரு. இதையெல்லாம் சாமந்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன் நான் தான் உடைச்சின்னு சொன்னதுனால தமிழரசி அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் ஆதவ் போயிட்டு நீ பண்ண தப்புக்கு அவங்க பழியை ஏற்றுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதையெல்லாம் மகேந்திரன் கேட்டுட்டு இருப்பாரு. நேராக போயிட்டு ஆதவ் மகேந்திரன் பேசுகிறாரு. உங்கள் அம்மா மாதிரி நீ இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீயும் புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோட ஆசையே. தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிற தைரியம் உனக்கு இல்லை. ஆனால் அவனை பற்றியா, உனக்காக செய்யாத தப்பு கூட நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிற மனசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதவ் பேச வராரு. நீ எதையும் நியாயப்படுத்த முயற்சி பண்ணாது, அது உங்களால் முடியாது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நெருப்புக்கு எரிய தெரியும், ஆனால் தண்ணி தான் உயிர் கொடுக்குறது. மனுஷங்க மட்டும் இல்லை, விலங்கு செடி எல்லாமே நான் சொல்கிறேன். கடைசியில் அந்த நெருப்பையே அணைக்கிறது எது? தண்ணி தான். நெருப்பு மாதிரி யாரும் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு நீயும் உங்கள் அம்மாவும் நினைக்கிறீங்க. ஆனால் அர்ஜுன் பார்த்தியா, தண்ணி மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உங்களை மாதிரிலாம் கிடையாது. அவன் பேர்லேயே அன்பு இருக்குது. அவனுக்கு அன்பு காட்ட தான் தெரியும். நீ அவனை மாதிரி மாற முடியாது. அவன் உன்னை மாதிரி மாறணும்னு நினச்சாலும் முடியாது. இவ்வளோ ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீயும் உன்னோட அம்மா மாதிரி அன்பாக இருக்கிறவங்கள ரொம்ப தாழ்த்தி பேசுறதை நிறுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான். உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு ஆதவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரோஜா என்ன பண்ணுறாங்கன்னா, விடாமல் சாமந்திக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னாச்சு இவளுக்கு, ஃபோன் ரிங் ஆகுது ஆனால் எடுக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் சாமந்தி ஃபோன் எடுக்கிறாங்க. ரொம்ப கோபமாக ரோஜா பேசுகிறாங்க. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சாமந்தி சொல்ல வர்றது கூட கேட்காம இருப்பாங்க. என்னடா இது, நேற்றுலேருந்து உன் ஃபோனுக்கு எத்தனை தடவை தெரியுமா நான் கூப்பிட்டுட்ருக்கேன், ஒரு தடவை கூட நீ காலை போகவே இல்லை, ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு. இன்றைக்கி காலையில் எத்தனை முறை நான் ஃபோன் பண்ணேன், ரிங்காது ஆனால் நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்போவுமே என்னை இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறது தான் வேலையா அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோஜா பேசுகிறாங்க. அக்கா உண்மையாகவே என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சாமந்தி சொல்ல வர்றதை கூட கேட்காம ரோஜா பேசுகிறாங்க. வேணாம், நீ சொல்கிற கதையெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அவசரமாக எனக்கு ஒரு 25,000 தேவை, அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 25,000 எப்படி அப்படின்னு கேட்க, ஏன் முடியாதா? நான் என்ன எனக்காகவா கேட்குறேன், அம்மாக்காக நீ தானே பெரிய பெரிய பாலிசிலாம் எடுக்கணும்னு சொன்னேன், அவ்வளோ ஆர்வமாக எடுத்த, இப்போ ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உடனே 25,000 ஏற்பாடு பண்ண முடியாது அப்படின்னு சாமந்தி சொல்ல, இப்படிப்பட்ட விஷயத்தில் என்ன இழுக்காதுன்னு நான் ஏற்கனவே சொன்னல, நான் ஏதோ என்னோட டைம் பாஸ்க்காக எனக்காக நான் கேட்குற மாதிரிலாம் இருக்குது. இப்போ நீ 25,000 தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 25,000 எப்படி தர முடியும்னு என்கிட்டயே நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, அது என்னை இப்போ என்னால் முடியாதுக்கா அப்படின்னு சாமந்தி சொல்கிறாங்க. நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, நாளைக்குள்ளே அந்த ப்ரீமியத்தை கட்டி ஆகணும், உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி எனக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரோஜா காலை கட் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாமந்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக போயிட்டு பார்வதி கிட்டே போய் கேட்குறாங்க. அத்தை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ வேலை செய்யாமல் சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்ல, அப்போது கேட்குறாங்க, எனக்கு ஒரு 25,000 பணம் வேணும் அப்படின்னு சொன்னதுமே பார்வதி சிரிக்கிறாங்க. அத்தை தேவைக்காக பணம் கேட்டால் என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் பணத்தை பார்த்து 24 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வேலை செய்கிறீங்க, மாதம் சம்பளம் வராதா அப்படின்னு கேட்க, இந்த வீட்டில் எனக்கு வேலை தான் இருக்குது, சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், 24 வருஷமாக ஒரு காசு கூட வாங்காமல் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சாமந்தி உடனே என்னது 24 வருஷமாக சம்பளமே வாங்காமல் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சில கதையை கேட்க நல்லா தான் இருக்கும், சில கதையை சொல்லவே கஷ்டமாக இருக்கும். இந்த வீட்டோட எனக்கு ஒரு பந்தம் இருக்குது, அந்த பந்தத்துக்காக தான் 24 வருஷமாக இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்துட்டு இருக்கேன். எனக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிட்டே
இருந்தால் எனக்கு பணம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையானதெல்லாம் கிடைச்சிட்டாலும் 24 வருஷமாக சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சில உறவுகள் பொறுப்பாக மாறிடும். இந்த வீட்டோட எனக்கு ஏற்பட்ட அந்த உறவு 24 வருஷமாக வேலைக்காரி அப்படின்ற பொறுப்பை சுமந்துக்கிட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, புரியாமல் இருக்கிறது தான் நல்லது, என்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு சொன்னதுமே சாமந்தி வந்து சரிங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்குள்ளே அக்கா பணம் அனுப்பணும்னு சொல்கிறான், யார்கிட்ட கேட்டு ஏற்பாடு பண்ணுறது, இப்போதான் கஷ்ட நேரத்தில் தலையசிக்க ஒரு நிழல் கிடைச்சிதுன்னு சந்தோஷப்பட்டேன், ஆனால் இப்போவே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம எங்கேருந்து எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணி அனுப்புறது, என்ன செய்யறதுன்னே புரியல அப்படின்னு சாமதி ஒரு பக்கம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ஓடி போய் கிச்சனில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அந்த ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சாமந்தி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மாடியில் உட்காந்துட்டு யோசிச்சுட்ருப்பாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து அர்ஜுன் வந்து பார்க்குறாரு, என்ன இப்படி அமைதியாக உட்காந்துட்டு எதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு நேராக போயிட்டு கேட்குறாங்க, என்ன இவ்வளோ டீப்பாக என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை வரதெல்லாம் சகஜம் தானே, அதுக்கு என்ன இப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது பெரியவங்களுக்கு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பிரச்சனை வந்தால் அவ்வளோ சீக்கிரம் போகாதுல்ல அப்படின்னு சொல்ல, அப்படியா, என்ன ஏதோ அரண்மனையில் பிறந்தவ மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனையே தெரியாதவ மாதிரி பேசுகிறியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னதும் ஏன் நீ இப்படி ஆச்சரியப்படுற, அதாவது பிரச்சனையோடு எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, பிரச்சனைகளே தெரியாத ஏழைங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனைக்கு ஏழை பணக்காரன் அப்படின்லாம் வேறுபாடு கிடையாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது தான் அது பிரச்சனை ஆகுது. உண்மையாகவே நம்ம தீர்வுக்கு தடையாக நம்மளோட பிரச்சனை பற்றி அந்த பயம்தான் நமக்கு அது பிரச்சனையாக அமையுது. அந்த பிரச்சனையை மனசில் இருந்து ஒதுக்கிட்டா கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் தானாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை, என் பிரச்சனை எப்படி தீரும் அப்படின்னு தெரியாமல் நானே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லு, என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ ஒரு டிரைவர், நான் ஒரு வேலைக்காரி, சின்ன சின்ன ஹெல்ப் வேணால் பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கலாம், ஆனால் இது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.